எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 6:10 வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ம் 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 பாருங்க, நமக்கு போராட்டம் உண்டு. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாளில் நம்ம சகலத்தையும் செய்து முடிக்க விசுவாசம் என்ன கேடயத்தை நீங்க என்ன செய்யுங்க, எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி ஒரு யுத்தத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. முன்னாடி நம்ம பயப்படுகிறவர்களா இருந்தோம். முன்னாடி நாம நம்ம நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம். நமக்கு தைரியம் இல்லை. இப்போ ஆண்டவர் நம்ம ஒரு போர் வீரர்களா என்ன செய்யிருக்கிறாரு, மாத்தி இருக்கிறாரு. முன்னாடி நம்ம ஒரு இடி டொம்முன்னு சத்தம் கேட்டாலே நம்ம என்ன செய்வோம், பயந்துருவோம். நம்ம அப்படிப்பட்ட பயப்படுறவர்களை ஆண்டவர் போர் வீரர்களாக இந்த இடத்துல பார்த்துறான்னு பவுல் சொல்றாரு. நீங்க சாத்தானுடைய துரைத்தனங்களையும் அவனுடைய வல்லமைகளையும் எதிர்க்கவும் தீங்கு நாளில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களா மாறவும் நீங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து என்ன செய்யுங்க, போராடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு போராட குழுவை ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய மாட்டாரு. இன்னொரு வெளிப்படுத்தல நீங்க ஒரு வசனத்தை நீங்க பாருங்கன்னா, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நான் வாசித்தால் ஒரு சம்பவம் இருக்கு. நீங்க பாருங்க, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்னொரு வசனம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 12-11 வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11. அப்போ நம்ம போராடணும், முற்றிலும் ஜெயம் உள்ளவர்களாக நம்ம மாறணும். அதற்கு தேவை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். மரண நேர்களாக இருந்தாலும் சாட்சியின் வசனத்தினாலேயும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலேயும் அவர்களை என்ன செய்தார்கள், ஜெயித்தார்கள். அல்லேலூயா. நம்ம எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது அவர் ஜெபிக்கிறவராகவே காணப்பட்டார். அவர் சீசரில் தெரிவு செய்யும் போது ஜெபம், அற்புதங்கள் நடக்கும் போது ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால அவருடைய சீசர்கள் எல்லாம் அவர்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டால், இயேசுவே எங்களுக்கு என்ன செய்யுங்க, ஜெபிக்க கற்றுத்தாருங்கன்னு சொல்லிட்டு இயேசுகிட்ட எப்போ கேட்டுட்டு இருந்தா, எங்களுக்கு ஜெபம் பண்ற கற்றுத்தாருங்க, அற்புதங்களை செய்யறதோ மரித்தோரை உயிரோடு எழுப்புறதுக்கு எங்களுக்கு இல்லை, ஆண்டவரை எங்களுக்கு ஜெபம் பண்ணும்படி கற்றுத்தாரோம். ஏன் அப்படின்னா ஜெபிக்க முடியாது, அது ஆண்டவர் அது ஜெபிக்க முடியாது. நம்மளால ஜெபம் தான் இயேசு சொன்னார், விசுவாசத்தோடு நீ ஜெபிக்கிற ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நம்ம பார்க்கலாம், எந்த பிறருக்காக ஜெபிக்கும் போது நம்ம சிறை இருப்ப மாறுதுன்னு சொல்லலாம். இப்படியாக நம்முடைய ஜெபத்தினால பெரிய மாற்றங்கள் அற்புதங்கள் இருக்கும்னு சொல்லி நம்ம வேதத்தை சொல்ல, நம்மளால ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க வரும்போது நிச்சயமா உடனே 5 நிமிஷம் சோத்திரம் சொன்னோடனே நமக்கு இங்க இருந்து கூடி அல்லேலூயா சோத்திரம் போட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா தனியா நம்ம இயேசு கிறிஸ்து போன போல அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தனியா போய் இருந்து என்ன செய்தார், அவர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. ஆனா சீசர்கிட்ட ஒரு 3 பேரை சேர்த்து தான் அவங்கள விட்டாரு. பேதுரு, யோவான் அவங்களெல்லாம் கூட்டிட்டு நீங்க இங்க இருந்து 3 பேரை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா அவங்க சோத்திரம்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு நினைச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்களால என்ன வந்தது, கொட்டாய் அப்படியே கொட்டாய் வந்துட்டு சரி நீ கொஞ்சம் சர்ச்சை எடுத்து என்ன செய்யும், உறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்ன செய்ய முடியல, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை என்ன செய்ய முடியல, பெறவே முடியல. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்யார், அந்த வசனத்தை ஒரு காட வாசிங்க எல்லாரும் கேட்கட்டு. 12-11 பாருங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தான் ஜெயிக்க முடியும். நம்மளால என்ன செய்ய முடியல. இயேசு கிறிஸ்து இந்த சீசர்கள் 12 சீடர்கள் இருந்தாலும் இந்த பேதுரு, யோவான் இவங்களெல்லாம் கூட வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணி பார்த்தாரு, நல்லா ஜெபம் பண்ணும்படி நல்லா பார்த்தார். இப்போ நம்ம உங்க பாஸ்டர் ஜோஸ் அவங்க உங்களை எல்லாம் கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் அவர் எப்படி நடத்துறாரு, இந்த உங்க கூட்டத்தை 10,000 பேர் கூடி இருக்கிற மாதிரி வல்லமையோடு அதிகாரத்தோடு இந்த ஜெபத்தை நினைச்சாரு நடத்துறாரு. ஆச்சரியமா இருக்கு அவர் நடத்துறாரு. ஏன் அப்படின்னா இதான் அந்த இயேசுவும் சீசரில்
பிரிச்சு தான் நடத்துறாரு. அந்த பேதுரு அவங்களெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி பார்த்தாரு. நல்லா ஜெபம் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மற்ற மக்களிடத்தில் அவர் ஓமைகளாட தான் பேசுறாரு, மற்றவங்கள்ட்ட ஓமைகளா. ஆனா அந்த சீசர்ல கூப்பிட்டு அந்த ஓமைகளுக்கு விளக்கத்தை எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்து பார்த்தாரு. ஆனா யாருக்கும் என்ன செய்ய முடியல, யாராலையும் மண்டையில என்ன செய்ய முடியல, ஏற முடியல. கொஞ்ச நேரம் இங்க கோயில்ல இருந்து அல்லேலூயா சோத்திரம்னு சொன்னாலும் கொஞ்ச நேரம் தனியா போயிருந்து ஜெபம் பண்ணால உடனே கொட்டாயும் உறக்கமும் வந்து அப்படியே என்ன செய்யுது, எல்லாத்தையும் கவுத்துக்களை போட்டுருது. அதனாலதான் ஆண்டவர் இந்த உலகத்துல என்ன செய்ய வேண்டிய ஆகி போச்சு, தன்னுடைய ரத்தத்தை என்ன செய்ய வேண்டிய ஆயிட்டு, சிந்த வேண்டியது ஆகி போச்சு. அல்லேலூயா. அப்போ 2025 ஆண்டுக்கு முன்ன ரத்தம் சிந்தி இருக்காரு. என்னதுக்கு? சாட்சியின் வசனத்தினால, அவருடைய ரத்தத்தினால நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிப்பட்ட கொட்டாவிகள், உறக்கங்கள், கெட்ட ஆவிகள், இந்த கிருபாசன சாது கிட்ட எல்லாம் நீங்க பார்த்து பிரசங்க மாதிரி யாராவது வந்து கொட்டாவி விட்டாங்கன்னா வந்துட்டு கெட்டாவின்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு, விரட்டி அடிச்சிருவாரு. இப்போ அப்படிப்பட்ட பிரசங்கி மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ யாரையாவது கெட்டாவின்னு சொல்லிட்டு சொன்னான்னா அடுத்த நாள் பெரிய வெகலாம் என்ன செய்யறோம், நடந்துடும். கொட்டாவி எவனாவது யாராவது விட்டாச்சா இன்னும் அபிசாசம் வந்துட்டான்னு சொல்லி என்ன செய்யறோம், எல்லாத்தையும் விரட்டி அடிச்சு கிருபாசன சபைகள்லாம் இன்றைக்கு பாரு உலக அளவில் ஒரு வல்லமையான சபைகளாக வந்து எழுப்பி நிறுத்தினாரு. ஆக அவருக்கு பிறந்த அந்த சந்ததியில் வந்திருக்கிற நீங்களும் என்ன செய்யணும், எப்பொழுதும் என்ன செய்யணும், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல மரண நேர்றதா இருந்தாலும் அப்போ வந்து நம்ம எப்பொழுதும் ஜெயம் கொள்றவங்களா மாறணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரத்தம் சிந்த வேண்டியாயிட்டு. நாமளும் வந்து அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்ன செய்யிருக்கு, சுத்தி இருக்கு. உங்களுக்கு தெரியும், பழைய காலத்தில் அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றதுக்காக வருடத்தில் ஒரு முறை கிருபாசன தண்டைக்கு வருவாங்க. அவங்க உடனடியாக போய் நம்ம கோயிலில் வந்து ஜெபம் பண்ணுற மாதிரி உடனே பண்ண முடியாது. கிருபாசன தண்டைக்கு வரணும்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஆட்டுக்குட்டியை பலியாயிரு, அந்த ஆட்டுக்குட்டியை எல்லாம் காலில் எல்லாம் பூசி எல்லாத்தையும் பூசி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் போய் என்ன செய்வாங்க, திரைக்க வெளியே நின்று பலி செலுத்துவாங்க. எல்லாம் இவர் தன்னுடைய ரத்தத்தினால பூசிக்கிட்டு அங்கே ஒரு பலியை செலுத்தி அங்கே ஒரு பலிபீடத்தை முடிச்சு தான் அங்கே மகா கிருபாசனத்துக்கு உள்ள போய் அந்த திரைக்குள்ள போய் என்ன செய்ய முடியும், வருஷத்தில் ஒரு முறை போய் தான் என்ன செய்ய முடியும், விண்ணப்பம் பண்ண முடியும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா நான் பாவி, நான் பாவத்திலே பிறந்தவன், நான் பாவத்திலே அடிமைப்பட்டவன் சொல்லி அந்த பிரதான ஆசாரியருக்கு நல்லா தெரியும். அதனால அவர் ரத்தத்தை பூசி ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமம் மன்னியும் சொல்லி அவர் பலி செலுத்தி தான் அவர் என்ன செய்வார், வருஷத்துக்கு ஒரு முறை போய் அங்க நின்று ஜனங்களுக்காக என்ன செய்வார், வேண்டுதலை செய்வார். நம்ம ஜெபம் பண்றது மாதிரி எல்லாம் பழைய காலத்தில் ஜெபம் பண்ண முடியாது. அப்படி ஜெபம் பண்ணா கூரை மேலையும் போவாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஆண்டவர் தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டாக கிழித்து நாம எந்த நேரத்திலையும் சகல விதமான விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு ஜெபம் பண்ணும்படியான ஒரு அதிகாரத்தை, அதே எபேசியர் அந்த அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. அதுல வசனத்தில் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். இல்ல 18 பாருங்க. பாருங்க, எந்த சமயத்திலையும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஆசாரிய பிறருக்காக ஜெபம் பண்ண முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுல் சொல்றார், எந்த நேரத்திலையும் சகல விதமான பரிசுத்தவான்களுக்காகவும் நீங்க என்ன ஜெபம் பண்ண முடியும், ஜெபம் பண்ண முடியும் சொல்ற அதிகாரத்தை நமக்கு தந்திருக்காரு. ஆக வந்து நம்முடைய ஒவ்வொரு சபைகளும் நம்ம உப்பாக வெளிச்சமா நம்ம இருக்கணும். ஏன்னா நாம வந்து இப்படி அதிகாரத்தோடு வல்லமையோடு ஜெபம் பண்ணாதனால தான் நீங்க பாருங்க, அந்த ஆசியா கண்டத்தில், நம்முடைய இந்தியாவை சார்ந்த நம்முடைய ஆசியா கண்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்தாரு. 2025 ஆண்டாச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தோமா வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் ரத்தம் சிந்தி மரிச்சிருக்கிறாரு. கேரளாவில் ஊழியம் செய்து நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நீங்க பாருங்க, அமெரிக்கா அல்ல லண்டன் போன்ற நாடுகள் எல்லாம் பாருங்க, நமக்கு பிறகுதான் சுவிசேஷம் அங்க போச்சு. ஆனா அவங்க நாடுகள்ல ரூவா நோட்டில் எல்லாம் என்ன எழுதி போட்டிருக்கு, இயேசுதான் எங்க தேசத்தின் தந்தை என்று இருக்குது. அவங்க தேசிய கொடியில எல்லாம் சிலுவை போட்டு நினைச்சிரு வச்சிருக்கு. ஆனா 2025 ஆண்டாவே இங்க சுவிசேஷம் அறிவிச்சு இன்னும் இந்த சுவிசேஷம் எங்க போக மாட்டேங்குது, தமிழ்நாடு, கேரளா, அடுத்தது ஒரிசா, இதோட கதை முடிச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, நம்ம வந்து என்ன செய்யறோம், கூடி கடந்து ஐயோ அப்போன்னு சொல்லி ஜெபம் பண்றோம். தனி வாழ்க்கையில இயேசு போனது போல
தைரியமா நின்று ஜெபம் பண்றதுக்கு தீங்கு நாள்ல எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கான வல்லமை நம்மகிட்ட கிடையாது. அல்லேலூயா. நாங்க சொல்லுவோம் கூட்டத்தோடு கோவிந்தா போடுறோம், கூட்டத்தோடு அல்லேலூயா சோதரம். தனி வாழ்க்கையில யாருக்கு அந்த இல்லாதனால நம்மளால பண்ண முடியல. நான் பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட முன்னாடி கோயம்புத்தூர்ல அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ஆண்டவரை எதிர்க்கிற ஒரு அமைப்புல தான் நான் இருந்தேன். ஆண்டவர் தெய்வம் இல்லைன்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். இயேசுவை எதிர்க்கிற ஒரு அமைப்பு, இயேசுவை எதிர்க்கிற மக்களோட தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இயேசு நம்ம தெய்வம் கிடையாது, அப்படி பயங்கரமான காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் போயிட்டு இருந்த நேரத்தில் ஒரு மனிதன் தைரியமா ஆண்டவரை அறியாத பத்மநாபன் சொல்ற ஒரு இந்து மனிதன், இயேசுவை ஒரு இந்து மார்க்கத்தை சார்ந்தவர், ஆனால் அவர் ஆண்டவராகி இயேசுவை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட மனுஷன். அவர் தைரியமா என்கிட்ட வந்து இயேசுவை பற்றி சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், பத்மநாபா என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல, தெரியாட்டா அந்த யூனியன் லீடர்கிட்ட கேட்டுட்டு வாருங்க அப்படி சொல்லிட்டு நான் சுவிசேஷம் எனக்கு சொல்லும் போது நான் கம்பெனியில் அவர்கிட்ட மிரட்டுறேன்னா, இங்க பாரு உன் சுவிசேஷத்தை எல்லாம் என்கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது, வேற யார்ட்டையாம் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்து மிரட்டுறேன். ஆனா அவர் தைரியமா விடாப்பிடியா தைரியமா சுவிசேஷத்தை எனக்கு சொல்லிட்டே இருந்தாரு. நான் அந்த சுவிசேஷத்தை கேட்டும் கேட்காமல இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை நினைச்சதை ஒப்படைத்தேன். அல்லேலூயா. அப்போ சுவிசேஷம் சொல்றது மைக்கில் தின்னோ டிவியில் தின்ற அங்கெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாதம்மா, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துல, அவங்க கஷ்டப்படுற இடத்துல, அவங்க ஆஸ்பத்திரியில் அங்கே துன்பப்படுற இடத்துல தைரியமா ஒத்தைக்கு போய் என்ன செய்யணும், சுவிசேஷத்தை என்ன செய்யணும், சொல்லணும். அல்லேலூயா. இதற்கு தான் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை என்னச்சிருக்காரு, சுத்திருக்காரு. இதற்காக தான் ஆண்டவர் உங்களை தெரிஞ்செடுத்திருக்காரு. இந்த திக்கணாங்கோடு இந்த திருச்சபை ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறாரு? வனாந்தரத்தில் கொஞ்சம் ஆடுகளை தாவி எதுக்கு போட்டு பராமரிச்சுட்டு இருக்காருன்னா, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் மூலம் ராஜ்யங்கள் என்ன செய்யப்படுறோம், சந்திக்கப்படுறோம். நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க பாருங்க. நான் இதெல்லாம் எபிரேயர் 2:13 நான் வாசிப்பேன். இல்ல எபிரேயர்ல எபேசியர் 2:13. அல்லேலூயா. நம்ம முன்னாடி வந்து தூரமா இருந்தோம், முன்னாடி நம்மளால ஜெபிக்க முடியாது. பேதுரு எல்லாத்தையும் கேட்பாரு, வசனத்தை ஆண்டவர் அப்படியே இப்படி எல்லாம் கேட்பாரு, எல்லா பிரசங்க எல்லாம் கேட்டாலும் அவரால் என்ன செய்ய முடியாது. முன்ன நம்ம தூரமாக தான் இருந்தோம், நம்மளால ஜெபம் பண்ண முடியாது, நம்மளால பாட முடியாது, நம்மளால ஒரு வசனத்தை என்ன செய்ய முடியாது. நீங்க எல்லாம் பீகாருக்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்க ஆள் கூட்டிட்டு வருவார், பீகார் வட இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் எல்லாமே கூடி வருவாங்க, கூடி ஏகப்பட்ட மக்கள் கூடி வருவாங்க. நீங்க ஒரு 5 நிமிஷம் தான் பேச முடியும், அதுக்கு மேல அவங்களால என்ன செய்ய முடியாது, அவங்க மனசை என்ன செய்ய முடியாது, ஒருங்கிணைக்க முடியாது. உடனே ஒரு திரைப்படத்தில் ஒரு படத்தை போட்டு ஏன் சின்ன பாரு உரக்கா தாண்டா சிலுவையில் அடிச்சாருன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன செய்ய முடியும். அப்புறம் குழந்தைகளை கூட்டி சேர்ப்பாங்க, குழந்தைகளை அப்படி 2-5 நிமிஷம் தான் அவங்கள என்ன செய்ய முடியும், கூட்டி சேர்க்க முடியும். அவங்க மனசு வந்து நிற்காது. ஆக முன்ன நம்ம எப்படி இருந்தோம், தூரமாக இருந்தோம், அப்போ நம்ம ஜெபம் பண்ண முடியாது, ஆண்டவரை பாட முடியாது, அவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. இப்பொழுது நம்ம எப்படி வந்தோம், அவருடைய இரத்தத்தின் மூலமாக அவருக்கு சமீபமானோம். அல்லேலூயா. ஆக வந்து முன்னாடி நமக்கு பாதுகாப்பு இல்லை, பரிசுத்தம் இல்லை, நம்ம கொட்டாய் விடுறது, நம்ம விழுந்து கிடக்கிறது, ஐயா எனக்கு கழியாது, என்ன கொண்டு ஒண்ணுக்கு ஆவாதுன்னு சொல்றோம். இப்போ ஆண்டவர்ல நம்ம என்ன செய்யறோம், சமீபம். இயேசு சொன்னாரு, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை என்ன செய்வான், கொடுப்பான். ஆக இந்த அருமையான குட் ஃப்ரைடே நாளில் ஆண்டவராகி இயேசுவ ரத்தம் நமக்காக என்ன செய்யிருக்கு, சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை அவரோடு கூட என்ன செய்யிருக்கிறாரு, இணைத்திருக்கிறாரு. ஆக நீங்க வந்து அவரை நம்ம அந்த ரத்தத்தின் மூலம் அவரோட நம்ம சமீபமாக நம்ம மாறுறோம். ஏன்னா பாவம் மனுஷனுக்கு தடையா நிற்கிறது, அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தில் வாசிச்சோம்னா சங்கீதம் 73:27 கூட வாசிங்கன்னா அதில் ஒரு வசனம் இருக்கு, நீங்க பாருங்க. சங்கீதம் 73:27. பாருங்க, உம்மை விட்டு தூரமாய் போறவர்கள் எங்க போவார்கள், எங்க போவாங்க பாருங்க. இந்தியாவில் 100 கோடிக்கு அதிக மக்கள் இந்த சுவிசேஷத்தை கேள்விப்படாம, இந்த சுவிசேஷத்தை அறியாம அவங்க எங்க போவாங்க? அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆமா, நானும் உம்மை அண்டிக் கொள்வது. ஆமா ஆமா பாருங்க. அப்போ உம்மை அண்டிக் கொள்ளாதவர்கள் எல்லாரும் நாசமடைவார்கள். நானும் உம்மை அண்டிக் கொள்றதே
ஆமாம், நீங்கள் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசுவ ரத்தத்தினால தான் நம்ம அவரை அண்டிக் கொள்வது பாக்கியம். அவங்க அண்டிக் கொள்ளாதவங்களுக்கு நிலைமையெல்லாம் அவங்களுக்கு அழிவு தான் நிச்சயம். ஆனால் நம்ம அழியாதபடி நமக்காக ரத்தம் செதுனால மற்றவர்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம எப்பொழுதும் காரணம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு தெரியும், இளையகுமாரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அப்பாவுடைய அன்பில் அவன் இருக்க வேண்டியவன். அவன் ஆண்டவரை விட்டு தூரமாக போனதுனால அவனுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதம் அவனை விட்டு என்ன செய்யிட்டு இழந்து போச்சு. அந்த இளையகுமாரன் எல்லாவற்றையும் தகப்பனுடைய அன்பை விட்டு விலக 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 அவனுக்கு ஆசீர்வாதமே எல்லாம் இழந்து போச்சு. அவன் மறுபடியும் அவன் தகப்பனிடத்தில் கிட்டி சேர்ந்த போது அவனுக்கு மோதிரம் வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய அதிகாரம் உள்ளவன அவன் என்ன செய்ய மாற்றார். அல்லேலூயா. ஆக அவருடைய ரத்தம் நம்மை சமீபமாக மாட்டுகிறது. 1 யோவான் ஒரு வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அதுல கூட இருக்கு. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அது இருக்கு பாருங்க. ஒரு வாசிப்பு 1 யோவான் 1:7. ஆக நம்ம அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்ம அறிக்கைப்படுத்தி இருப்போம். முன்னாடி நம்முடைய எண்ணங்கள்னால நம்முடைய பாவங்கள்னால நிறைய பாவங்கள்னால நம்ம இயேசுகிட்ட நம்ம வர முடியாது. ஆனால் ஆண்டவர் இரத்தம் சிந்தனைனால நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் மறந்து அவரோடு நம்ம இந்த இரத்தம் நம்ம கிட்டி சேர்க்கிறது. இன்னொரு வசனத்தில் எபிரேயர் 10:20 நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆண்டவராகிய இயேசுவர் இரத்தத்தினால் நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு அதில் போட்டிருக்கு. அதையும் கூட நான் வாசிக்கலாம். எபிரேயர் 10:20. சரி, போதும். நம்ம பார்த்தோம், அவர் நமக்காக சிந்தனை இரத்தத்தின் மூலமாக நாம் அவரோடு சேரும்படியான ஒரு சிலாக்கியத்தில் நம்ம இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தின் மூலம் நமக்கு தைரியம் இருக்கிறது. ஆண்டவராக இயேசுவர் இரத்தத்தின் மூலம்தான் நமக்கு முழு தைரியம் கிடைக்கிறது. இன்றைக்கு நமக்கு கோயிலுக்கு உள்ளே இருக்கும்போது தான் நமக்கு பெரிய தைரியம், ஊழியத்தில் இருக்கும்போது நமக்கு தைரியம் இருக்குது. ஆனால் நம்ம வெளியே போகும்போது நம்மகிட்ட தைரியமே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், இந்த நாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாய் நம்ம வீட்டில் இருக்கும்போது குலைச்சோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்கார நாய் வந்தோன்னா வாழை தூக்கி அடியில் வச்சுட்டு என்ன செய்யும், ஓடிடும். இங்கே கிடந்து ஐயா அப்போ கொல்லியாட்டி சத்தம் போட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா உடனே என்ன செய்வாங்க, ஓடி மறைச்சிடுவாங்க. கழிஞ்ச நாட்களில் இந்த வலதுலம் போள்ளவங்க பக்கத்தில் ஒரு சபையில் எல்லா ஆணும் பெண்ணும் சேர்ந்து கோயிலுக்கு முன்னே வசனம் போட மாட்டணும் 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 வசனம் போட மாட்டணும். அப்போ அந்த செக்ரட்டரி சொன்னார், வசனம் போட்டு மாட்டலாம், எவனாவது கேஸை கொடுத்தான்னா, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா, நான் செக்ரட்டரி நாவரில் இருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னா யார் முன்ன வருவான்னு சொன்னதான் உண்டு. எல்லாருக்கும் அவர் சொன்னார், எல்லாருக்கும் தலையை என்ன செய்தான், கூட்டத்தோடு சொல்கிறதுக்கு விடப்படாது, வசனம் மாட்டணும்னு சொல்லியா. இப்போ கேஸு கொடுத்தா என்ன செய்வேன்னு கேட்டால், அப்போ ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு என்ன செய்யிருக்கு, தைரியத்தை தருகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் என்னது, ஒரு போராட்டம், போலீஸ் ஏசு கிறிஸ்துவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார். அப்போ நீ போக வேண்டாமா, ஆண்டவர் சொன்னார், பச்சம்பரமாகி எனக்கு இந்த பரம்னா உங்களுக்கு இதே மாதிரி பட்ட பாடுகள், சத்தியத்தை நம்ம பேசுகிறா நிச்சயம் நமக்கு போலீஸ் கேஸு எல்லாம் வரத்தான் செய்யும். நீங்கள் பாருங்கள். ஆனால் கேஸுன்னு போலீஸ்ன்னு சொன்னது தான் உண்டு. எல்லாரும் பாய்ந்து கிடுங்கி கழுத்தெல்லாம் போச்சு, வசனம் வச்சாட்டாலும் பரவாயில்ல, எங்களை ஆள விட்டுருங்கன்னு சொல்லி. ஆக இதற்காக நம்ம அழைக்கல, அவருடைய ரத்தம் நம்மளை தைரியம் உள்ளவனா மாற்றுறது. இந்த திக்கணாங்கோடு தேவ சபை விசுவாசிகளே, நீங்கள் அப்படியே பாவம் போல ஐயோ நாங்கள் பாவம் அடிமை, எங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் காணவே இல்லை. ஏசு சொன்னவர் ரொம்ப நாங்கள் ஏசு, நீ ஏசு கூட இருந்த ஐயா அவரை யாரா கண்டா சொல்லிட்டு பேதுரு நினைச்சிட்டாரு, மறுதளிச்சு. அவர் ஏற்கனவே இல்லை, நீ இன்னைக்கு கோழி கூக்க முன்ன எத்தனை தடவை மறுதளிப்பேன்னு சொல்லி. அதே போல் பழைய இயேசு ரத்தம் சிந்தறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கலாம், பழைய பேதுருவா இருக்கலாம். அவரை யார் கண்டது, ஜோஸ் யார் கண்டது, இல்லை உங்கள் சபையில் என்ன பார்த்து அவர் அங்கே யார் கண்டது, வரவே மாட்டார்லான்னு சொல்லி நம்ம உடனே தூக்கி என்னச்சிரும், மறைச்சிருவோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் ரத்தம் நம்ம தைரியம் உள்ளதை, இயேசு சொன்னார், உள்ளதுன்னு இல்லாததை இல்லாதன்னு என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு, இது இந்த தைரியம் நமக்கு இந்த ரத்தத்தின் மூலம் தான் கிடைக்குது. நம்ம உண்மையிலே தைரியம் இல்லாதவங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுவர் ரத்தம் நம்ம மிக தைரியமாக மாற்றுறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16 வசனத்தை கூட நான் வாசிப்போம். எபிரேயர் 4:16.
பாருங்க. அப்போ நம்ம ஏற்ற சமயத்தில் தைரியமாக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம போகலாம். ஏற்கனவே நான் சொன்ன போல பழைய நாட்களில் வருஷத்தில் ஒரு முறை தான் ஆசாரியன் தன்னை சுத்திகரித்து பலி செலுத்தி அதுக்கப்புறம் தான் அவன் அங்கே போய் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ண முடியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இயேசுவர் ரத்தம், அந்த அவருடைய திரைச்சேலை, தேவாலய திரைச்சேலை கழிச்சு நம்ம எந்த நேரத்திலையும் நம்முடைய ஜெபங்களை கேட்கறதுக்கு அவர் தைரியமாக, அவர் ஆவலாக இருக்கிறாரு. ஆகவே நம்ம தைரியம் உள்ளவர்களாக அவருடைய கிருபாசன தண்டையில் என்ன செய்வோம், சேருவோம். ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். கொலைசீர் 1 இதுவரை கூட நான் வாசிப்போம். கொலைசீர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். பாருங்க, அவருடைய ரத்தம் நம்ம என்ன செய்கிறது, அவரோடு கூட மாற்றுகிறது. அவருடைய ரத்தம் நம்ம தைரியம் உள்ளவங்களா மாற்றுறது. இப்பொழுது அவருடைய ரத்தம் நம்மளை பூலோகத்தாரையும் வாசிங்க. அல்லேலூயா. முன்ன நம்ம தேவதூதர்களை கண்டு நம்ம பயந்து கிடுங்குவோம். நான் ஏற்கனவே சொன்னல, அந்த யார் தானியேல், பரிசுத்தமான தானியேல் தேவதூதனை கண்ட உடனே செத்தவனை போல அவருக்கு பார்த்துல எழுதிட்டாரு, விழுந்து கிடைக்காரு. எலும்புன்னு சொன்ன போதும் இல்லை எனக்கு பலம் இல்லை, உடனே தேவதூதன் அவனை புட்டிச்சுக்கிறதுக்கு இல்லை நில்லு அப்படி சொன்ன போது தான் அவரால் நிற்க முடிச்சு. ஆனால் இந்த ரத்தம், இப்போ சிந்தப்பட்ட ரத்தத்தில் கொலைசீர் 1:20 சொல்லுது, இப்பொழுது பூலோகத்தில் இருக்கவர்களையும் பரலோகத்தில் இருக்கவர்களையும் ஆண்டவர் என்னச்சிருக்கிறாரு ஒப்புரம் வாய்க்கிறாரு அப்படி சொல்லியாச்சு. நீங்கள் இந்த இதே வெளிப்படத்தில், பழைய வெளிப்படத்தில் நீங்கள் பாருங்க, யோவானுக்கு காட்டுறதுக்காக ஒரு தேவதூதன் வராரு. உடனே யோவான் ஒரு காலில் விழுந்து, ஐயா நீங்க நல்ல இல்லை, நீ என்ன செய்த, என் காலில் என்ன செய்யாண்டாம் விளாண்ட, நானும் ஒன்ன போல ஒரு ஊழியக்காரன் தான், நீ தேவனை என்ன செய்ய தொழுது கொள்ளு. அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்மை அவரோடு கூட இணைக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மளை என்ன செய்யுது, தைரியப்படுத்துறது. பேதுருவை கூட்டி நம்ம பார்த்தோம். பேதுரு எப்படிப்பட்டவர், ஒரு பொம்பளை, நீ இயேசு கூட தான் நடந்த, பார்த்து இவரு கூட தான் நடந்த, நான் கட்டதே இல்லை கேட்டதே இல்லை அப்படிதானே இருந்து. ஆனால் அதே பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவங்க எல்லாம் என்ன வேற பிரச்சனை எல்லாம் என்ன சொன்னாங்க, இவர்கள் யாரு கூட இருந்தவங்க, இயேசுக்கு கூட இருந்தாங்க. தைரியமா என்ன செய்தாங்க, பேசினாங்க. ரத்தம் சிந்தறதுக்கு முன்னாடி அவங்க பயந்தவங்களா இருந்தாங்க. ஆண்டவராக இயேசுவர் ரத்தம் சிந்தப்பட்டு அவங்க பாவம் மன்னிக்கப்பட்ட போது அவங்க தைரியம் உள்ளவங்களா பார்த்தாங்க. அதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29 வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25, இப்படிப்பட்ட அப்போஸ்தலர் 4:30 போன்ற வசனங்கள் எல்லாம் அவர்களை தைரியசாலிகளா என்ன செய்யிருக்கு, மாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இரண்டாவது நம்ம பார்த்தோம் கொலோசியர் 1:20 பூமியில் இருக்கவங்க மாத்திரமல்ல பரலோகத்தில் இருக்கிற மக்களுக்கு நமக்கு ஒரு பெரிய தொடர்பை ஆண்டவர் என்ன செய்தாரு, நமக்கு ஏற்படுத்தினார். நீங்க பாருங்க, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்கள் என்ன செய்தார்கள், தோட்டத்துக்கு அடியில் ஒளிச்சு கிடந்தாங்க. ஆனா ஆதாமுடைய மகன் என்ன செய்தாரு, ஆபேல் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தி தேவனோடு என்ன செய்தாரு, நெருங்கி வந்தார். அல்லேலூயா. அப்ப அந்த பலியின் மூலமாக தேவனோடு நமக்கு ஒரு நெருக்கம் கிடைக்கிறது. ஆண்டவராக இயேசுவர் ரத்தத்தின் மூலம் நமக்கு தைரியம் கிடைக்கிறது. இங்க ஆண்டவராக இயேசுவர் ரத்தத்தின் மூலம் நமக்கு என்ன சமாதானம் என்ன செய்து கிடைக்குது. இந்த சமாதானம் இல்லாம உலகம் முழுவதும் என்ன செய்து ஓடிட்டு இருக்கு. நீங்க டெய்லி பேப்பர் எடுத்து பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு நாட்கள் குடும்பமாக மக்கள் தற்கொலை பண்ணி சாகுறாங்க, கூட்டமா செத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் இல்லை, அவங்களுக்கு என்ன இல்லை, மன சமாதானம் இல்லை. நான் வாங்கின கடனை யாரு தீப்பா, எனக்கு வியாதி யாரு தீப்பா. நேற்றைய தினத்தில் நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போனோம். அந்த சர்ச்சில் உள்ளவங்க சொன்னாங்க, சார் எங்க சபையில் 40 குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படி சொல்றாங்க, அதை தீர்க்க முடியாது அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க. அப்போ ஒரு ஆளு கேன்சர்னா அந்த குடும்பத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, தைரியமா இருப்பாங்க. அப்புறம் சார் எங்க கோயிலில் 17-18 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு குழந்தையே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு குழந்தை, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பத்தில் என்ன கிடையாது, சமாதானம் இல்லை. ஆனா வேதத்தில் நீங்க பாருங்க, ஆண்டவரை நம்புற அந்த யாருக்கு, முதல் விசுவாசி ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. அவர் அதற்காக சமாதானத்தை இழந்து போகவே இல்லை. அவரும் ஆண்டவரை உறுதியாக பற்றிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே, அடியான என்ன செய்யுங்க நினைச்சிடுங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட குழந்தை இல்லைன்னு மெதுவாக தான் சொல்றாரு. அப்புறம் ஈசாக்க நீங்க பாருங்க, ஈசாக்கு என்ன கிடையாது, குழந்தை இல்லை. அவருக்கும் என்ன செய்யற, குழந்தை இல்லை. அவங்க மனைவி அவங்க புருஷன்ட்ட கேட்கிறாரு, இங்க பாருங்க எனக்கு குழந்தை கிடைக்கிறது. ஈசாக்கு தன் தேவனாய கத்தர் இடத்துல வேண்டுதல் செய்தா அவனுக்கு கத்தர் என்ன செய்தாரு. இப்படி வேதம் முழு
முழுவதுல என்ன செய்யிட்டு குழந்தை இல்லை. அதே மாதிரி எசேக்கியா அரசன் நீங்க பாருங்க, அவரும் வந்து கேன்சர்னால பாதிக்கப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், ஒரே எசேக்கியா உனக்கு வந்த நோய் வந்து என்னதான் கேன்சர், நீ வீட்டு காரியத்தை எல்லாம் என்ன செய்யுது, சொத்து கித்து எல்லாத்தையும் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடு, அவ்வளவுதான் உனக்கு நாளைக்கு நீ பெயர் வேண்டியதான் அப்படி சொன்னாரு. ஆனா அந்த எசேக்கியா சிவரப்புறமா என்ன செய்தாரு, திரும்பி தேவனாய கர்த்தாவே நான் வந்து உமக்கு எவ்வளவு செஞ்சேன், நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னது. ஓகே, நீ கவலைப்படாத, 15 வருஷத்தை நான் என்ன செய்றேன், கூட்டி தாரேன். அல்லேலூயா. இதெல்லாம் எங்க தான் இருக்கு? இதெல்லாம் எங்க இருக்கு? வசனத்துல இருக்கு. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு பைபிள் படிச்சுக்க நேரமே இல்லை. ஏன்னா இப்ப நிறைய பேர் நிறைய வீடுகளில் நாங்க போறோம், நாங்க ஊழியத்துக்கு போகும்போது நிறைய பேருக்கு உறக்க மாத்திரை போட்டாதான் என்ன செய்யுது, உறங்குக்கு தூக்க மாத்திரை போட்டாதான் என்ன செய்யுது, உறக்கம் வருது. ஆனா இப்ப கோயிலுக்கு வரும்போது பைபிள் படிச்சுக்கலன்னு பார்த்துக்கிட்டா வீட்டில் இருந்து ராத்திரி போறோம், அப்படியே கண்ணை முழிக்கிட்டு உறக்கம் வரலன்னு மாத்திரை போட்டு உறங்கிறோம். பைபிளில் வந்து கோயிலில் வந்து பைபிளை திறக்கப்போ கோயிலில் வந்து ஜெபம் பண்ண போனோம், உடனே என்னது எல்லாம் வருது. அப்போ வந்து பைபிளை படியடா, பைபிள ஆண்டவர் சொன்னாரு, உங்களுடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குதுன்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. ஆனா வசனத்தை நம்மளால எழுச்ச முடியல. 2 அதிகாரம் படிச்சு 2 அதிகாரம் 3 அதிகாரம் படிச்சு கொட்டாய் விட்டு அப்போ விஷயமே தெரியல. அப்போ மகளுக்கு குழந்தை இல்லை, அல்லது ஒரு பயங்கரமான வியாதி, டாக்டர் சொல்லி செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, இல்லை இல்லை உனக்கு 15 வருஷம் கூட்டி தரேன்னு. அப்போ இன்னைக்கு யார்கிட்ட போவான்? டாக்டர் நெல்வாரு, இல்லை இந்த உனக்கு அவ்வளோதான் கிட்னி, இனி இனி என்ன செய்யாது, நின்னதான் இனி ஓடாது இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார், செத்து 4 நாள் ஆகி போச்சு, அங்கே கிட்னி நின்னால நிற்காத போனாலும் கிட்னி நாளை ஓடும் போலேன்னு சொன்னால் ஓடும். அல்லேலூயா. நம்ம யார்கிட்ட தான் போவோம்? நம்ம யார்கிட்ட தான் போவோம்? கிட்னி ஓடுறோன்னு சொல்லிட்டு ஓடாதுன்னு சொல்கிறப்போ நம்ம இப்போ திக்கனா கொண்டு புலமிக்ரேஸ் இல்லை அங்கே போட்டால் கிம்ஸுக்கு போவோம், உடனே கிட்னியை ஓடாய்ப்பான். அவன் சொல்ல திருவனந்தபுரத்துக்கு போவான்னு. அப்படி நம்மளை போட்டு அலக்கழிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். இந்த வேதத்தில் நம்ம பார்த்தோம், சமாதானம் இல்லை. உங்களுக்கு தெரியல, ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு சர்ச்சில் 40 குடும்பத்தில் கேன்சர். அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி. ஒரு ஆள் சொன்னார், எனக்கு ரொம்ப வேண்டியவர், ஊழியத்துக்கு நல்ல பிரயோஜனமானவர், அவருக்கு முதுகில் பிரச்சனை. அப்போ என் ஒய்ஃபு சொன்னால், உங்கள் ஆள் நம்ம முதுகில் பிரச்சனைன்னு சொல்லி என்ன செய்ய முடியும், சாப்பிட கூட முடியாம இருக்காரம், போய் பாருங்க. இப்படி கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட காலம், கொடிய காலம். எப்படிப்பட்டது? பஞ்சங்களையும் யுத்தங்களையும் கொள்ளை நோய்களை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பங்கள்லயும் கொள்ளை நோய்கள், நம்ம குடும்பத்திலேயும் ஆசீர்வாத குறைகள், இதெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிள் என்ன செய்தாச்சு, எழுதியாச்சு. இப்போ இங்கே வந்த உடனே சுடு தண்ணியை காலை ஊற்றிட்டு இங்கே வந்த இடத்துக்கு ஞானசாரம் எடுத்த இடத்துக்கு படுத்தாய் பெற்ற இடத்துக்கு ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை. அப்போ என்னத்தை நீ பைபிள் படிச்ச? அல்லேலூயா. கடைசி காலம் இப்படிப்பட்ட காரியம் என்ன செய்யும், வரோம். அப்படிப்பட்ட சோதனைகள் வரோம். எதுக்கு வந்த உடனே நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே வந்த உடனே நம்ம பழைய டாப்பிக்கை நம்ம எடுக்கணும். ஆண்டவரே ஆபிரகாமுக்கு இல்லை, ஈசாக்கு இல்லை, அவன் ஜெபம் பண்ணி கிடச்சி. எசேக்கியாவுக்கு என்ன கிடச்சி, கேன்சர் வந்தது, ஆண்டவர் அவனையும் சுகமாக்கினீர். ஆண்டவரே இப்போ எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆண்டவர் இயேசுடைய காலத்தில் லாசரு, அப்புறம் தொற்கால் சொல்ற ஒரு அம்மா பேதுருடைய காலத்தில், புதிய ஏற்பாட்டு சபையில் இயேசுக்கு காலத்தில் மட்டும் இல்லை, தொற்கால் சொல்ற அம்மா வந்து மிகுந்த நற்கிரியைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திடீர்னு மரணம் வந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு பேதுருட்ட சொன்னா, ஐயா இந்த அம்மா என்ன இருக்கக்கூடாது, அவங்க வந்து மறிச்சிருக்கப்படாது, அவங்க மற்றவர்களுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. பேதுரு அந்த இடத்துல போய் அந்த தொற்கால உயிரோடு என்ன செய்தாரு, எழுப்பி காட்டுறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுல இப்படிப்பட்ட காரியம் நடக்குது. கண்களை மூடி ஜெபிப்போம். பசுத்த பிதாவே, இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்க பாவத்தை நாங்கள் யார்ட்டையும் சொல்ல முடியாது. மனைவி தன்னுடைய பாவத்தை புருஷன்கிட்ட சொல்ல முடியாது, புருஷன் தன்னுடைய மனைவிட்ட எல்லா பாவத்தையும் சொல்ல முடியாது, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாது. இப்படி பயங்கரமான பிரச்சனையில உலகம் ஓடிட்டு இருக்குது. அக்கிரம மிகுதியினால அன்பு தணிஞ்சு போயிருது. பயங்கரமான அக்கிரமம் நடந்துகிட்டே இருக்குது. மனைவிக்கு விரோதமான துரோகங்கள், ஆண்டவரை கணவனுக்கு விரோதமான துரோகங்கள், பெற்றோருக்கு விரோதமான துரோகங்கள், நடை பிணங்கள். உலகம் முழுவதும் மக்கள் நடை பிணம். என் பிரச்சனையை யார்கிட்ட சொல்றது? இமை பொழுதுல நான் கைவிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால பாவத்தில் அழுது விழுந்து நொறுங்கி போய் கிடக்கிற சமுதாயம். வட இந்தியாவை பாவத்தை தண்ணீரை போல பருகிற மக்கள் இருள பிறந்து இருளே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. உலகத்திலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. போதுமான உணவு, உறைவிடம், வஸ்திரம் அவங்களுக்கு இல்லை. பரலோகத்திலே அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அவங்க வந்து பாம்பையும் மரத்தையும் அந்த இடி முழக்கத்தையும் மழையையும் கண்டு உடனடியாக பயந்துகிடுறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மை
பரலோகத்திலையும் பூமியில உள்ளவரோட நமக்கு ஒரு ஐக்கியத்தை நமக்கு தந்தார். தேவ தூதர்களை பாதத்துல கூட நீங்க விழ வேண்டாம். தேவ தூதர்கள் அந்த யோவான் சொல்றாரு, யோவான் என்ற சொன்னார், நீ என் காலில் விளாண்டா, நானும் உன்னை போல உள்ள ஒரு ஊழியக்காரன் சொல்லி ஆண்டவர் நம்மளை பலமாக மாட்டி இருக்கிறார். தேவ தூதனை போல வல்லமை உடையவனா மாட்டியிருக்காங்க. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும், ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும். அந்த யோவானை தான் ஆண்டவர் கூட்டிட்டு போனா, டேய் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதோ துக்கம் கொண்டிருக்குடா, நான் வருத்தத்தோட இருக்கிறேன், எனக்கு பயங்கர பிரச்சனையா இருக்கு. யோசித்து பாருங்க, இயேசு தனக்கு வந்த பிரச்சனை அப்படி அமுக்கி வைக்கல. இயேசு வந்து மற்றவங்கள்ட்ட சொல்றாரு, பேதுரு யோவான்ட்டையும், எனக்கு ஒரு பெரிய சிக்கலை நான் மாட்டிட்டேன், மரணத்துக்கு ஏதோ பிரச்சனை எனக்கு வந்துன்னு அவர் தைரியமா அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஷேர் பண்றாரு. இன்றைக்கு நிறைய பேர் வந்து மற்றவங்கள்ட்ட சொல்றது எல்லாத்தையும் அமுக்கின்னு சொல்லிட்டு வச்சு ஆண்டவரே அவங்க வந்து பெரிய ஒரு நஷ்டத்துல போய் விழுறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த பேதுருட்ட யோவான்ட்ட எல்லாம் சொல்றாங்க, ஆனா அவங்களால ஜெபிக்க முடியல. ஆனா பிற்காலத்துல அந்த ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு ஆண்டவரே அவர்களை தைரியம் உள்ளவர்களாக, அவர்களை சமாதானம் உள்ளவர்களாக ஆண்டவரே அப்படியாக அவர்களை மாற்றினது போது அவன் தேவ தூதனை கண்டோம். ஆண்டவரே அவன் தைரியம் உள்ளவனாக காணப்பட்ட. ஆண்டவரே எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த யோவான் மூலமாக வெளிப்படத்தில் எழுதி கொடுத்திருப்பா. கடைசி நாட்கள் இந்த உலகத்துல என்னென்ன பிரச்சனை வரும், கடைசி நாட்கள்ல உலகம் அனைத்தையும் மோசம் போகிற பிசாசு எப்படி கட்டப்பட்டு ஆண்டவரை சிறைச்சாலையில் தள்ளுவான், ஆண்டவர் எப்படி பரலோகத்தில் ஆண்டவரை தேவ தூதர்களை எடுத்துக்கொள்வீர், ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வீர், ஏராளமான சத்தியம் எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரை எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த நாளில கர்த்தர் எங்களை மாற்றும். உம்முடைய இரத்தத்தின் மூலம் தான் எங்களுக்கு ஆண்டவரே சமாதானம். ஆண்டவரே இந்த சமாதானத்துக்காக மக்கள் ஏங்கி தவிக்கிறாங்க. ஆண்டவரே எந்தெந்த குளத்துக்கு எல்லாமோ கால்நடையா போறாங்க, இங்க இருந்து பீகார் போறாங்க, இங்க இருந்து எங்கெல்லாமோ புண்ணிய யாத்திரை போறாங்க. எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும், எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு மக்கள் ஆண்டவரே ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இயேசு சொன்னாரு, சமாதானத்தை வைத்து போறேன், என் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளில எங்கள் குடும்பத்தில் எங்கள் சபைகளில் இருக்கிற சமாதானம் மாத்திரம் அல்ல, நாங்கள் மற்றவர்களுக்கு சமாதானத்தை அறிவிக்கிறோம்ல, எங்களை மாற்றும் அப்பா. ஆண்டவரே எனக்கு மட்டும் சமாதானம் போதாதப்பா, இந்த சமாதானம் இல்லாதபடி ஏராளமான மக்கள் இருக்காங்க, அவர்களுக்கு என்னை சமாதானம் பண்றவங்களா என்னை மாற்றும், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், அப்படியே என்னை மாற்றும் அப்பா. எல்லாவற்றும் மேல என்ன தைரியம் உள்ளவனா மாற்றும். நான் தைரியமா சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவரே. இயேசு தைரியமா தான் ஆண்டவரே சிலுவையில் அறையும் போது ஆண்டவரே ஆண்டவரே அவரை பிடிக்க வந்த போது எல்லாரும் யாரை நீங்க தேடுறீங்க சொல்லிட்டு நசரேனா இயேசு, அப்ப அவங்கள விட்டுருங்க நான் வரேன்னு சொல்லி அவர் தைரியமா போனார். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட தனிமையிலையும் அவர் தைரியமா போனாரு. கர்த்தாவே இன்ற இயேசுவர் ரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் கிடைக்கிறது. இந்த பேதுரு யோவானோ தைரியமா பேசினாங்க. அதை பார்த்து ஆயக்காரர்கள் பரிசேயர்கள் எல்லாம் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவங்க சாட்சி சொன்னாங்க. ஆண்டவரே அப்படிப்பட்ட அந்த ரத்தம் சிந்துதல் மூலமாக நீ சிலுவையில் சிந்துற அந்த ரத்தத்தின் மூலம் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் ஒரு தைரியம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, ஒரு சமாதானம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவரோடு நாங்கள் ஆண்டவரே இணைக்கப்படுற சமீபமானோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு உறவு ஆண்டவரே, பழைய காலத்தில் மனிதர்கள் கடவுளை தெய்வமா கும்பிட்டாங்க, இப்பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான ஒரு தைரியத்தை ஒரு உரிமையை ஏற்றுக்கொண்டிருப்பா. அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக அவரை விசுவாசத்தோடு எனக்காக என் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு, என் அநியாயங்களுக்காக என் ஆண்டவர் ரத்தம் சிந்தினாரு ஆண்டவரே. அப்படி அறிக்கை பண்ணும்போது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரோட பிள்ளைகள் ஆகும்படி அவர்களை அதிகாரப்படுத்தினாரு, அவரை கூட்டி சேர்த்தினார். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த சிலுவையின் பாடு தியானங்களில் ஆண்டவரே உம்மோடு கூட நீங்க இணைத்திருக்கிறீங்க, எங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கீங்க, எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கீங்க. இந்த சமாதானத்தை ஆண்டவர் உலகம் முழுவதற்கும் சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டிருக்குதப்பா. ஆண்டவர் உலகத்துல சமாதானத்தை ஈரான்ல இஸ்ரவேல்ல அமெரிக்கால சமாதானத்தை உண்டாக்குறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டவரே ஆண்டவரே. ஆனா அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கலப்பா. அமெரிக்கா என்ன பேச்சுவார்த்தை நடத்தின போதும் அங்க சமாதானம் ஏற்படல ஆண்டவரே. இயேசுவே இறங்கும் ஆண்டவரே, கர்த்தர் மாற்றத்தை கட்டளையிடும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். இந்த கடைசி நாட்கள்ல சர்ப்பங்களை தேனை மிதிக்கத்தக்கதாக சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாக அந்த வல்லமை அதிகாரம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும் ஆண்டவரே. சர்ப்பங்களை தேனை மிதிக்கிற வல்லமை, சத்துருடைய சகல
வல்லமைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை ஆண்டவரே எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். ஆண்டவரே எங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான ஒரு உரிமை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. சமாதானத்தை வைத்து போற என் சமாதானத்தை தருகிறேன்னு சொன்ன அந்த சமாதானத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எல்லாவற்றும் மேலாக தைரியம் ஆண்டவரே, எங்களுக்கு தைரியத்தை தந்தீரப்பா. அந்த தைரியம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும். இந்தியாவிலையும் வட இந்தியாவிலையும் உலகம் முழுவதற்கும் நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் ஆண்டவரே. உலகம் முழுவதுக்கு எங்களை மாற்றும் அப்பா. உலகம் முழுவதுக்கு எங்களை மாற்றும் ஆண்டவரே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராதபடி தைரியம் தந்திருக்கிறார் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற பயங்கள் மாறட்டும், அவிசுவாசங்கள் மாறட்டும், சோர்வுகளை மாறட்டும் ஆண்டவர். ராஜ்யங்களை ஜெயிக்கத்தக்கதாக, ராஜாக்களை ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக எங்களை மாற்றி இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. நீங்க கிரியை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே.